வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவி பத்தி தாங்க பார்க்க போறோம். ரீகல் சீரிஸ் மூலமா எல்லாரையும் மிரள வச்ச ஆலன் ரிச்சர்ட் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் வார் மிஷன். இந்த படத்தை பேட்ரிக் ஹியூஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொதுவா ஆக்ஷன் படங்களுக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்கும். அதுமே ஒரு கட்டுமஸ்தான உடலமைப்பு, முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாத எதிரிகளை துவம்சம் பண்ற ஒரு ஹீரோ இருந்தா கேட்கவே வேணாம். அர்னால்டோட தம்பி மாதிரியே இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு ஆலன் ரிச்சர்ட் இந்த படத்துல மிரட்டி எடுத்திருக்காரு. ஒரு மிஷன் மாதிரி ஆக்ஷன் சீன்ல புகுந்து விளையாடி இருக்காருன்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட கதை தான் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற காந்தர்கார் பகுதிக்கு பக்கத்துல அமெரிக்க ராணுவம் முகாமிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ஆலனோட தம்பி ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட தம்பிக்கு ஒரு பெரிய லட்சியமே இருக்கு. அது என்னன்னா, ராணுவத்துல இருக்கிற ரொம்ப உயரிய பிரிவான ரேசப்ல சேர்ந்து ஒரு சிறந்த ரேஞ்சரா ஆகணும் அப்படிங்கறது அவரோட கனவா இருக்கு. ஆலன் தன்னோட தம்பிய பார்க்க வராரு. ரெண்டு பேருமே தங்களோட எதிர்கால கனவுகளை பத்தி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் நடக்குது. ஒரு பயங்கரமான குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த குண்டு வெடிப்புல ஆலனோட தம்பி பலத்தமா காயப்படுறாரு. ரத்தம் சொட்ட சொட்ட தன்னோட தம்பிய தோல்ல சுமந்துட்டு ஆலன் அந்த முகாம் வரைக்கும் ஓடி போறாரு. ஆனா விதி ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்ற மாதிரி மருத்துவமனைக்கு போற வழியிலேயே தம்பி இறந்து போறாரு. இந்த இழப்பு ஆலனை மனசளவுல ரொம்ப பயங்கரமா பாதிக்குது. ஆனா அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. தம்பி செத்தாலுமே அவனோட லட்சியம் சாக கூடாது அப்படின்னு ஆலன் முடிவு பண்றாரு. தம்பியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா அவரே ரேசப் முயற்சி முகாம்ல சேர்றாரு. இந்த முகாம்ல இருக்கிறவங்களுக்கு பெயரே கிடையாது, வெறும் எண்கள் மட்டும்தான். ஆலனோட எண் 81 கொடுக்கப்படுது. யார் கூடவும் ஒட்டாம ஒரு இயந்திரம் மாதிரி அந்த கடினமான பயிற்சியும் செஞ்சு முடிக்கிறாரு. அவரோட கடந்த கால வாழ்க்கை என்ன அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிய வர்றதுக்குள்ள அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த பயிற்சியோட ஒரு பகுதியா ஒரு குழு ஒரு இடத்துக்கு போற வழியில ஒரு மர்மமான எதிரிகளை சந்திக்கிறாங்க. அந்த மர்மமான எதிரிகள் மனுஷங்க கிடையாது, அதுதான் வார் மிஷின். அது ஒரு அழிக்கவே முடியாத ஒரு இயந்திரம். எங்கிருந்து வந்துச்சு, யார் அனுப்புனாங்கன்னு எந்த அடையாளமும் கிடையாது. அந்த இயந்திரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது. அந்த காட்டு பகுதியில மணல் சுரங்கங்களையும் அந்த மிஷின் இவங்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. ஆலனும் அவரோட குழுவினர் எல்லாமே இந்த இயந்திரத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, ஆலன் ஒரு ரேஞ்சரா ஆனாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஆக்ஷன் தர்பார்னே சொல்லலாம். காட்டு ஆற்று பகுதியில நடக்கிற போராட்டமும் மணல் சுரங்கத்துல நடக்கிற இறுதி போரும் பரபரப்பாவே படமாக்கப்பட்டிருக்கு. தலை, கை, கால் எல்லாமே துண்டிச்சு விழுகிற அளவுக்கு ரொம்ப ராவான ஆக்ஷன் காட்சிகளை இயக்குனர் பேட்ரிக் ஹியூஸ் அமைச்சிருக்காரு. ஒரு வார் மிஷினோட ஆலன் மோதுற காட்சி எல்லாமே செம மாசா இருக்கு. தம்பியை காப்பாற்ற முடியலங்கிற அந்த மன உளைச்சல் ஒரு சக வீரரை அந்த மிஷின் கிட்ட இருந்து காப்பாற்றும் போது ஆலனுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. ஒரு வழியா அந்த சவாலை ஆலன் எப்படி எதிர்த்து போராடினாரு அப்படிங்கறதான் அதிரடியான கிளைமேக்ஸா இருக்கு. ஆக மொத்தத்துல வார் மிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலான்னு ஆரம்பிச்சு பரவாயில்லையே அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்மள உட்கார வச்சிருக்கிற படம்னே சொல்லலாம். நீங்க ஒரு ஆக்ஷன் லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.